ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அப்பா நீர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக இடத்துல வருகிறோம். உம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களை கண்களை நீர் திறந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளிலும் வந்திருக்கிற திருச்சபையின் மக்களையும் பெண்கலைக்கு சங்கத்தினரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பெண்கள் ஞாயிறு இல்லையா? இந்த பெண்கள் ஞாயிறில் மிக உற்சாகமாக திருச்சபையின் மக்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறீங்க. விசேஷமாக பெண்கலைக்கு சங்கத்தினரையும் நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உசைன் போல்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நான் உசைன் போல்ட்டை பற்றி பேச வரல. உசைன் போல்ட்டையே தோற்கடித்த ஒரு பெண்மணியை குறித்து பேச வந்திருக்கிறேன். அலெக்சன் பெலிக்ஸ் அவங்க பேர். இவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. இவர் ஒரு விளையாட்டு வீராங்கனை. அப்படியாக இருந்த போதிலும் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறப்பிற்கு பதிலாக உடலில் நிறைய பலவீனங்கள் ஏற்படும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் திருப்பி வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த பெண்மணி விடாமுயற்சியோட அந்த போட்டியில் கலந்து கொண்டு உசேன் போல்ட்டையே தோற்கடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பான்சர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெண்மணியே என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு ஒரு பலவீனமான பாண்டமாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து பார்த்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண்மணியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு இருதயத்திலேயே பலம் மிகுந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இருதயத்திலே பலனோட கூட இருக்கும்போது விடாமுயற்சி அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்போ ஒரு பெண்ணாலே சாதிக்க முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுவுமே கிடையாது. பெண்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயுமே இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை பார்க்குறோம், சாராள் டக்கர் அம்மையார். இந்த சாராள் டக்கர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு கடந்து வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கறதற்காக வந்த ஒரு பெண்மணி. இப்போ நீங்கள் நினைத்திருக்கலாம், ஒருவேளை இவங்க இங்கே இருந்துட்டு அவங்களோட தேசத்தில் இருந்துட்டு இங்கே உள்ளவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டைரெக்ஷன் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க இங்கே வரலன்னு சொல்லி நம்ம நினைத்திருந்துக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்மணி நம்முடைய தேசத்துக்கு அவர்களே கடந்து வந்து கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக பல பள்ளி கல்லூரிகளை நிறுவி இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு அவங்க நம்ம இடத்துக்கு கடந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இருந்திருக்கும், நிறைய இடங்களிலே ஒரு வேளை கல்வி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து 4 பெண்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 பெண்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த பெண்கள், மீதி 2 பெண்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்த பெண்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். என்ன பண்ணுறா? முதல்ல அத்தாலியால் அப்படின்னு யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஏசபேல் இருக்கிறாங்க இல்லையா? ஏசபேலோட வரலாறு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மிகவும் கொடூரமாக இறந்து போன ஒரு பெண், ஒரு ராஜஸ்திரீ. அவளோட பாதையை அப்படியே கற்றுக்கொண்டு வந்தது தான் யார்? அத்தாலியால். தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் ஏசபேலை போல தான் யார் இருந்தா? அத்தாலியால் இருந்திருக்கிறா. இவளோட வாழ்க்கையில் இவளும் மிகவும் கொடூரமாக எப்படி இருந்திருக்கா? கொலை பண்ணப்பட்டிருக்கிறாள். இப்போ இந்த வசனத்தில் அகசியா அப்படின்றது யார் அப்படின்னா, அத்தாலியாலோட மகன், குமாரன். இவன் என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுனால இவருக்கு அப்புறவு ராஜ்ய பாரத்தில் தன்னை தவிர வேறு யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, அமர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பதவி ஆசை யாரிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அத்தாலியால் இடத்துல இருந்திருக்கிறது. இதனாலே
அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ராஜ்யபாரத்தில் உட்கார்றதுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே சங்கரித்து முடித்து விட்டாள். இப்போ யார் தான் ஆட்சியில் இருக்கிறா? அத்தாலியால் தான் ஆட்சியில் இருக்கிறா. இப்போ அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யோசபேல் அப்படின்ற ஒரு பெண்மணி அந்த இடத்துல இடம்பெறுகிறா. யோசபேல் அப்படின்ற ஒரு பெண்மணி யாரை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி சொன்னால், யாரை காப்பாத்துறா தெரியுமா யாருக்காச்சும்? யோசபால் அப்படின்னு சொல்லி, யோசபால் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி யாரை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி சொன்னால் யோவாசை காப்பாற்றுகிறாள். யோவாஸ் என்பவன் தன்னுடைய சொந்த பேரன், அத்தாலியாவின் சொந்த பேரன். இந்த சொந்த பேரனையே அவளோட வம்சத்திலே அவனோட மகன், பேரன், அப்புறம் யாரெல்லாம் ராஜபாரத்துக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணி முடிச்சிட்டா. இதில் யோசேபால் மாத்திரம் யோவாசை என்ன பண்ணியிருக்கா? ஒழித்து வைத்து கொண்டாள். ஒழித்து எத்தனை பேர்கிட்ட? 6 வருடம் வச்சிருக்கிறாங்க. இப்போ யோவாசுக்கு 7 வயது ஆகிறது. யோவாசுக்கு 7 வயதானது போது யார் அந்த இடத்துல வரா? புதுசா யோய்தா ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் என்ன பண்றாரு? 7 வயதான யோவாசை ராஜாவாக்க வேண்டும், அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கடந்து வருகிறாரு. இப்போ என்னாச்சு? யோவாசை ராஜாவாக்கணும். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி, யாரும் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. இதுக்கு தடையே இருக்கக்கூடாது. முழுசு கரெக்டாக பர்ஃபெக்டாக அவருக்கு அந்த அபிஷேகம் என்ன பண்ணணும், நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பினாங்க. இதனால் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால், படைத்தளபதிகள், ஆயுத மனிதவர்கள் எல்லாரையும் கொண்டு அந்த இடத்துல நிறுத்தியாச்சு. மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படுகிறது. இப்போ யாரால் உள்ளே வர முடியாது? அத்தாலியாலால் உள்ள வர முடியாது. ஒருவேளை நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. இப்போது இதில் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை அத்தாலியாளுக்கு இருக்கிறது. இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? புது ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆர்ப்பரிப்போடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த விஷயத்தை அத்தாலியால் கேள்விப்படுகிறாள். இதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் மிகுந்த சத்தமிட்டு அந்த இடத்துல ஓடி வருகிறா. பாருங்க 14ஆம் வசனத்தில் கடைசி வரியை பாருங்க. துரோகம் துரோகம் என்று கூவினாள். இவ தான் எல்லாருக்கும் துரோகம் செஞ்சிருக்கிறா. ஆனால் இவ என்ன பண்ணுறா? அந்த இடத்துல மற்ற எல்லாரையும் பார்த்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் துரோகம் சொல்லி என்ன பண்ணுறா? கூவிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் என்ன பண்ண முடியல, அவளால் எதுவுமே செய்ய முடியல. என்ன இப்போ யோவாஸ் என்ன பண்ணியாச்சு? ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் இவளால் என்ன பண்ண முடியல? பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப ஒரு கூட்டம், பயங்கரமான ஒரு நெரிசல் காணப்படுகிறது. இவளால் வெளியே போகவே முடியலை. கடைசியில் குதிரைகளே கொண்டு போகிற பாதை இருக்கும் இல்லையா, அந்த பாதை வழியாக தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் வேகமாக கடந்து வரா. கடந்து வரும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 16ஆம் வசனம். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அவளை என்ன பண்ணிட்டாங்க? கொன்று போட்டுட்டாங்க. வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அத்தாலியால் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவள் கடைசி உயிரை விடுற வரைக்கும் மிகுந்த வேதனைப்பட்டு தான் தன்னோட உயிரை விட்டுருக்கிறான். இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மரணம் தன்னுடைய தாயை போல நிகழ்ந்திருக்கிறது. யோசபேலோட வரலாறும் நமக்கு தெரியும். மிகுந்த ஒரு கொடூரமான மரணத்தை சந்தித்த ஒரு ராஜஸ்திரீ. அவளை போலவே தான் யாரும் இறந்திருக்கிறா? அத்தாலியால். இப்போ இவளோட சம்பவத்தில் இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதலாவது காரியம் என்ன? எப்படி இருக்கக்கூடாது? இவளிடத்திலே பதவி ஆசை அதிகமாக இருந்தது. பதவி வெறி, தான் மட்டுமே என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு கடின இருதயம் இருந்திருந்தா தன்னுடைய சொந்த வம்சத்தையே என்ன பண்ணியிருப்பாள்? அழித்து போட்டிருப்பாள்.
இந்த காரியம் இவளிடத்துல நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்குறோம். இன்னொரு காரியம் யோசபேலின் வளர்ப்பு. ஒருவேளை தாய் சரியான பாதையில் போகவில்லை என்று சொன்னால் தன்னுடைய மகளை சரியான பாதையில் என்ன பண்ணியிருக்கணும், வழி நடத்தி இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, தன்னுடைய மகளையும் தன்னை போலவே தவறான வழியிலே வழி நடத்தி இருக்கிறாள். இப்போ பெற்றோராகி அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு எப்படி வண்ணமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வளர்க்கிற ஒரு காரியம் நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி இவளோட ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், அத்தாலியால் ஒரு பாகாலை வணங்குகிற ஒரு ராஜஸ்திரீ, பாகாலுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஸ்திரீ. ஆண்டவர்கள்லாம் இடமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்படி தான் கொலை பண்ணப்பட்டா? மிகுந்த வேதனையான ஒரு சூழ்நிலையில். இவளிடத்துல இந்த 3 காரியங்களும் நம் கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்கள், ஆண்டவரை விட்டு வழி விலகி போன ஒரு காரியம். இந்த 3 காரியத்தையும் இதே போல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அத்தாளையோட வாழ்க்கையிலே இன்று பார்த்தோம். இதே போல் யாரை போல இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க, 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உல்தாள் தீர்க்கதரிசி. உல்தாள் தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்திலே 1ஆம் வசனத்தை பாருங்க. யோசியா ராஜாவாகிற போது, இங்கே யார் ராஜாவாக இருந்திருக்கிறா? யோசியா. யோசியாவினுடைய அரசாட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், வருகிற வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்த உங்களுக்கு தெரியும். 4ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். 8ஆம் வசனம் கடைசியாக பாருங்க. கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். இவர் எப்படி ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. பாகால்களின் கோயில்களை இடிக்கிறாரு. பல வருடமாக பழுது பார்க்கப்படாமல் இருந்த தேவாலயத்தை பழுது பார்க்கும்படியாக அவர் எண்ணுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன்தான் இந்த யோசியா ராஜா. இந்த யோசியா ராஜா 14ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். ஆசாரியனாகிய இல்க்கியா என்ன பண்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறார். இதை எடுத்த மாத்திரத்திலே ராஜாவின் இடத்திலே கொண்டு செல்கிறதற்காக ஒரு இடத்துல என்ன பண்றார்? சாப்பான் இடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். இப்போ ராஜா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அது ஒவ்வொன்றா வாசிக்கும் போது அவர் பண்ணுகிற காரியத்தை நீங்கள் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு? 19ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவர் உடனே மனது உருகிறாரு. உடனே அவரோட பாவங்களை உணர்றாரு இல்லையா? தன்னுடைய வஸ்திரங்களை அவர் கிழித்து கொண்டு என்ன பண்ணுறாரு? உடனே இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போதான் யார் உள்ளே வராங்க? உல்தாள் தீர்க்கதரிசி உள்ளே வராங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இதில் பல தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க, நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெண் தீர்க்கதரிசியை இந்த ராஜா, யோசியா ராஜா என்ன பண்ணுறாரு? தெரிந்தெடுக்கிறார். அவளிடத்திலே போய் கேட்க வேண்டும், இது என்ன காரியம்னு விசாரிக்கணும்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு. இப்போ இந்த உல்தாள் தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், 28ஆம் வசனத்தில் பாருங்க. சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போனார்கள். இப்போ இவ யாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், சல்லூம் அப்படின்ற வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன், ஒரு ராஜா அரண்மனையிலே வேலை செய்கிற ஒருத்தர். அவருடைய மனைவி தான் உல்தாள் தீர்க்கதரிசி.
ராஜாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு தலைக்கணம் இல்லை, இல்லையா? தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கல. மிகுந்த மதிப்பு கொடுத்தாரு. அவள் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய காரியத்தை உரைக்கின்ற ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, மரியாதையாக மதிப்பு கொடுத்த ஒரு ராஜாவாக திகழ்கிறார். இந்த உல்தால் தீர்க்கதரிசியினுடைய காரியத்திலே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பாகால் தெய்வத்திற்கு எதிர்த்து நின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்ற இருந்த ஒரு பெண் தான் இந்த உல்தால் தீர்க்கதரிசி. இப்போ அவரோட காரியத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறாரு, யோசியா ராஜா உல்தால் தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறார். சொல்லும்போது 27, 28 வசனங்களில் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செய்த பாவத்திற்கு உடனே சரண்டர் ஆனீங்க, நீங்கள் உங்களை தாழ்த்துனீங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இவளோட காரியங்களில் இன்னொன்று எடுத்துக்கொள்ள போனோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு தைரியமான ஒரு பெண்மணி. இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு செலிபிரிட்டி, இல்லை ஒரு அரசியல்வாதி, இல்லை ஒரு பெரிய இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அவங்க முன்னாடி பேசுவோமா? அவங்க முன்னாடி நின்று ஒருத்தங்க பேசிட்டாங்க அப்படின்னாலே பாருங்கள் எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்பாக ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண் தீர்க்கதரிசி. அத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அத்தனை ஆண்கள் இருந்திருப்பாங்க, அத்தனை பதவியில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் முன்பாகவும் தைரியமாக எடுத்துரைத்தாள். அவளிடத்துல ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா, நம்ம இடத்துலையே ஒரு சின்ன தவறு கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தைரியமாக பேசுவோம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மடியிலே கனம்னா வழியில் பயம். நம்மளிடத்துல கனம், நம்ம இடத்துல ஒரு பாவம் இல்லை ஏதோ ஒரு தவறு இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், பயந்து கொண்டு இருப்போம். அப்போ இந்த உல்தால் தீர்க்கதரிசி இவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தைரியமான பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இருந்திருக்கும், உங்களிடத்துல உண்மை இருந்திருக்கும், உங்களிடத்துல தவறு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பெண்ணை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். உல்தால் தீர்க்கதரிசி இவளிடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற நல்ல காரியங்கள் உண்டு. என்னெல்லாம், தைரியமாக இருக்கணும். ஒரு பெண், நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்மளெல்லாம் இதை செய்ய முடியாது அப்படி என்ன பண்ணக்கூடாது, நினச்சி பார்க்கக்கூடாது. நமக்கு சரி அப்படின்னு படுறத என்ன பண்ணணும், சரி சரி அப்படின்னு படுறது அப்படின்னா ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஜெபித்து, அப்பா இதை நாங்கள் செய்கிறோம், இது உங்களுக்கு சரிதானா, உங்களுக்கு இது பிரியமான காரியமா அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்டு என்ன பண்ணணும், அதை நாம் செய்ய வேண்டும். பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பலரை என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரணும். இப்போ இந்த யோசியா ராஜாவும் உல்தால் தீர்க்கதரிசியும் இணைந்து தான் என்ன பண்ணுறாங்க, பாகால் தெய்வங்களை ஒழிக்கிறாங்க, ஆலயத்தை புதுப்பிக்கிறாங்க, நிறைய மக்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறாங்க. உல்தால் தீர்க்கதரிசியின் பங்கு இதிலே அதிகமாக இருக்கிறது. அப்போ இவளிடத்துல நம்ம கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். சரியா? எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவளோட காரியத்தில் நம்ம கற்றுக்கிறோம். சரியா? 2 பெண்மணி குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். அத்தாலியால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவள். 2வது உல்தால் கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் நடந்தவள். இன்னும் 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3வது எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க.
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலேயே அனனியா சப்பீராள் என்ற 2 பேர் கலந்து வர்றாங்க. இதில் அனனியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சின்னதாக. ஆனால் சப்பீராளுடைய முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அனனியா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய நிலத்தை விற்கிறார். 1ஆம் வசனத்தில் பாருங்கள், தங்கள் காணியாற்றியை விற்றார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய காணியாட்சியை விற்று அதோட பணத்தை கொண்டு வராங்க பேதுருவின் இடத்திலே. காணியாட்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தரிடத்திலே 10 ஏக்கர் நிலம் இருக்குது, இன்னொரு இடத்துல 2 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ஏக்கர் நிலம் உள்ளவங்களும் விற்கிறாங்க, 2 ஏக்கர் நிலவங்களும் விற்கிறாங்க. அவங்களோட பங்கை ஒரு சிறு பங்கை கூட எடுத்துக்காமல் அரசாங்கத்தில் என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். அரசாங்கம் இதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இதை சரிசமமாக பிரித்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுதான் இந்த காணியாட்சின்றது. இப்போது அதே போல் தங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க. அதில் ஒரு பங்கு என்ன பண்ணுறாங்க? 2ஆம் வசனத்தில் பாருங்கள், தன் மனைவி அறிய. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தன் மனைவி அறிய. அவங்களுக்கு நல்லா தெரியுது தன்னுடைய கணவன் தவறு செய்கிறான். தன் முன்னாடி தான் ஒரு பங்கை என்ன பண்ணுறாரு? எடுத்து வைக்கிறாரு. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கு என்ன பண்ணியாச்சு? வஞ்சித்து ஒளிச்சு வச்சாச்சு. லிட்டரலாக சொல்ல போனால் திருடி இருக்காங்க இல்லையா? அரசாங்கத்துக்கு போக வேண்டிய ஒரு பணத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திருடி இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பாவமான காரியம் செஞ்சாச்சு. இதை கணவன் மாத்திரம் செய்யலை, மனைவியும் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அதில் தன் மனைவி அறிய அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கு? போட்டிருக்கிறது. ஒருவேளை தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் அவன் சொல்லி அவன் நினைச்சிருந்தா அப்படின்னா கணவன் செய்கிற குற்றத்தை அவ சுட்டி காட்டியிருக்க வேண்டும். இது தவறு. அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணியிருக்கணும்? முழுசாக கொடுத்துடணும். இதை நம்ம திருடுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? குத்தி காட்டியிருக்கணும். ஆனால் அதை அவள் செய்யலை. அதற்கு பதிலாக என்ன செஞ்சா? தானும் அவனோட சேர்ந்து பொய் கூறுறதுக்கு தயாராயிட்டான். அதே போல் பேதுருவின் இடத்திலே அனனியா போய் தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லும்போது, இவ்வளவுக்கு தானே விற்றீங்கன்ட்டு பேதுரு கேட்கும்போது, ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? பொய் சொல்லி அதே இடத்துல தன்னுடைய உயிரை விடுகிறார். அதே போல் சப்பீராள் அந்த இடத்துக்கு கடந்து வராங்க. சப்பீராள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பேதுரு கேட்குறாரு. அவகிட்டே அதே தான் கேட்குறாரு. நிலத்தை 8ஆம் வசனத்தில் பாருங்கள், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். இவ்வளவுக்கு தானே விற்றீங்கன்னு சொல்லி அவர் திரும்பவும் கேட்குறாரு. அதுக்கு அவ ஆமாம் அப்படின்னு பண்ணிட்டா, சொல்லிட்டா. ஒருவேளை என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? வீட்டில் வச்சே நீயும் இப்படி தான் சொல்லணும், நானும் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? டிஸ்கஸ் பண்ணி பேசி வச்சுருந்துருக்கலாம். அதனால என்ன ஆயிருந்திருக்கும்? அவர் இதே தானே சொல்ல சொன்னார், நம்மளும் அதே பாயிண்ட் என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதே பாயிண்ட்டை இவ்வளோ அங்கே சொல்லிட்டா. இவ்வளோ சேர்ந்து போய் சொல்கிறா. இதனால் என்ன ஆகுது? அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தா தெரியும். அவளை என்ன பண்ணிடுவா? அதே இடத்துலையே கணவன் இறந்து கிடந்த அதே இடத்துலையே மரித்து போயிடுவா இல்லையா? அப்போது கணவனை காப்பாற்ற தவறான வழியிலே சென்ற ஒரு பெண். ஒருவேளை அவள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஒன்று அவள் செய்த தப்பை குத்தி காட்டியிருக்கலாம். நீங்கள் செய்தது தப்பு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம்? கணவனுக்கு எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? அவன் முன்னுக்கூட்டியே ஆலயத்துக்கு பேதுருவின் இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்? இதே போல் தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஒரு பேதுரு அதனால தான் இன்னொரு வாய்ப்பும் அவளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணலை? அது எதுவுமே சரி வரல. ஒருவேளை தன்னுடைய ஆத்மாவையாவது காப்பாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே போய் கூறினதுனால தன்னுடைய ஜீவனை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த சப்பீராளின் இடத்திலே நாம் கற்றுக்கொண்ட, இவளை போல இருக்கக்கூடாது என்று நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, பொய் கூறுதல். ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உண்மை என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகும். உண்மை எப்போவுமே என்ன பண்ண முடியாது? ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்கவே முடியாது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டு போயிடணும்?
தவறு செய்தால் கூட அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். இன்னொரு காரியம், மனைவி அறிய தவறு செய்கிறான், மனைவி நிச்சயமாக அதை கண்டித்திருக்கணும். நம்ம முன்னாடி ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணணும், அதை கண்டிக்கணும். இவளோட காரியங்களில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். கடைசி ஒருத்தரை குறித்து நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். எடுத்துக்கோங்க, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்கே தாவீது ராஜாவாக இருக்கிறார். தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறதற்காக அழைத்து கொண்டு போகிறாரு. அங்கே போகும்போது தன்னுடைய ஆடுகளுக்கும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் உணவு கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் அங்கே நாபாலை பார்க்குறாங்க. இப்போ நாபால் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மயிர் கத்தரிக்கிற வேலை. இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறதுனால அவரை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவர் இடத்துல கேட்குறாங்க, எங்களோட ஆடுகளுக்கும் என்னோட வேலைக்காரர்களுக்கும் என்ன வேணும், உணவு வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்பி வைத்த அந்த 10 பேரும் வந்து கேட்கும்போது இவர் என்ன பதில் சொல்லியிருந்திருக்கணும்? ஒன்று அவர்கிட்ட இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவர் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். என்ன பண்ணுறாரு, நான் இதெல்லாம் தரமாட்டேன், தாவீது அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. இப்படி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த சம்பவம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னால் இவரோட மனைவி அபிகாயிலுக்கு என்ன பண்ணுது, தெரிய வருது. 14ஆம் வசனத்தில், அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். என்னது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதே போல் சம்பவம் நடந்துச்சு, ராஜா இதே போல் கேட்டார், ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்ற எல்லா காரியத்தையும் விலக்கி சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு காரியமாக இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது பின்னாடி திருப்பிக்கோங்க, எல்லாரும் நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ணல, லேட் பண்ணலை, வேக வேகமாக என்ன பண்ணுறா, 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொள்ளைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ ஆடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. என்னாகுது, எத்தனை பொருட்கள் என்ன பண்ணுறா, தயார் பண்ணுறா இல்லையா? ஒருவேளை இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வைக்கிறோம். டக்குன்னு யாராவது வரும்போது நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் எப்போவுமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், ஆயத்தமாக இருப்போன்றதுக்காக செய்வோம். ஆனால் இவ என்ன பண்ணுறா பாருங்க, தீவிரமாய் ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுறா, எல்லா காரியங்களையும் செய்து வைக்கிறா. எத்தனை பொருட்கள் அவள் செய்து வைக்கிறான்றதை சொல்லி நீங்கள் பாருங்கள். வீட்டில் ஒரு 10 பூரி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் எடுக்கும். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு காரியங்களையும் செய்து முடிக்கிறாங்க. செய்து முடித்ததுக்கு பிற்பாடு யாருக்கிட்டேயுமே சொல்லலை, கணவருக்கும் சொல்லலை,
எல்லாத்தையும் கழுதையின் மேலே ஏற்றி ராஜாவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. இவங்க கொண்டு போகும்போது ராஜனுடைய பாதத்திலே விழுகிறாள். 24ஆம் வசனத்தில், அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். நம்ம சொல்லுவோமா, நம்மளிடத்தில் தவறு இல்லாமல் நம்மளை தவறாக சொல்லும் போதே என் மேலே தவறு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளாலே பொறுத்துக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் செய்த தவறுக்காக அந்த பாவம் என் மேலே சுமரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராஜாவை கன்வின்ஸ் பண்ணியே பேசுவாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு கோபம் தணியுதோ அது வரைக்கும் அவரை பரிந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. 33ஆம் வசனத்தில் ராஜா சொல்கிறாரு, என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கொலை பண்ண வந்தவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரு. நீ என்ன பண்ணிட்டேன்னு, பாவம் செய்ய விடாமல் காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வதிச்சுட்டு போகிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவளோட காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தன் கணவன் அறிய பாவம் செய்தது சப்பிராள். தன் கணவன் தவறு செய்ததை அறிந்தவுடன் துரிதமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்ட அபிகாயில் புத்திசாலித்தனமாக செயல்படுறார். ஒருவேளை அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன பண்ணணுன்னே அவளுக்கு தெரிந்திருக்கிறாது இல்லையா, என்ன செய்யணுன்னே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை ராஜாவின் இடத்துல போய் பரிந்து பேசி இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை காரியங்களையும் செய்து தயார் பண்ணி ராஜாவுக்கு எடுத்துகிட்டு போனால் ராஜாவோட இருதயம் இன்னும் இறங்கும் அப்படின்றத இவன் நிதானமாக என்ன பண்ணியிருக்கா, யோசித்து பார்த்துருக்கிறான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறபடி, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொன்னபடி இவள் புத்தியுள்ள ஸ்திரீயாக காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், சுறுசுறுப்புள்ள ஒரு பெண். அவள் தீவிரமாக தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாள். சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக அந்த இடத்துல அவள் காணப்படுகிறாள். இவள் இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் தன்னுடைய கணவனுடைய ஆத்மாவை, தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடிந்தது. இவளை போல நம்ம எப்படி இருக்கணும், புத்தியுள்ள பெண்ணாகவும் சுறுசுறுப்புள்ள பெண்ணாகவும் நம்ம காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம 4 ஒரு காரியம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த கடைசியாக பார்த்த அபிகாயிலையும் சேர்த்து 4 பேரை பார்த்துருக்குறோம். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. அத்தாலியால் போல நாம் இருக்கக்கூடாது, பாகால்களின் தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது. அப்புறம் எப்படி இருக்கணும், பதவி ஆசை அதிகமாக அவளிடத்துல இருந்ததுனால பாவம் செய்ய தூண்டியது. இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். ஏசபேலின் வளர்ப்பை போல இல்லாமல் நம்முடைய வளர்ப்பு சரியானதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சப்பிராலை போலவும் நாம் இருக்கக்கூடாது. தன்னுடைய கணவன் தான் முன்னாடியே செய்கிற தவறை தட்டி கேட்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது தவறு என்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக அதை தட்டி கேட்கணும். அதுக்கப்புறம் உண்மையோடு இருக்கணும். அவங்களுக்குள்ளாக பண ஆசை இருந்தது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் மேலாக இருக்கிறது என்றபடி இவரிடத்துல பண ஆசை இருந்தது. இந்த பண ஆசை நம்மளிடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. யாரை போல இருக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்த்தோம், உல்தாள் தீர்க்கதரிசி. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். உல்தாள் தீர்க்கதரிசியை போல தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அபிகாயிலை போல நம் சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் புத்தியுள்ள ஸ்திரீயாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலும் நம்ம 4 பேரை குறித்து பார்த்திருக்கிறோம். இந்த 4 பேரிலே உல்தாள் தீர்க்கதரிசியை போலவும் அபிகாயிலை போலவும் நம் கர்த்தருடைய பாதையை
விசேஷமாக இந்த பெண்கள் ஞாயிறிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களிலே நம் இருதயத்திலே வைத்து நம் ஜெபித்து வேதத்தை வாசித்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய பாதத்திலே தான் எல்லாம் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணும், நடக்கும். அவரிடத்திலே நாம் கேட்டு இந்த காரியங்கள்லாம் என்னிடத்துல வேண்டும் ஏசப்பா, இந்த காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, உண்மைக்கு ஏற்ற விதமாக இருந்திருக்கிறாங்க, உண்மையாக இருந்திருக்கிறாங்க, பக்தியாக இருந்திருக்கிறாங்க, அதே போல் சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் புத்தியுள்ள ஸ்திரீயாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் ஒருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன்.